ஒருமுறை விஜயநகர நகரத்தில் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டில் திருட்டு நடந்தது. நான் திருடவில்லை, நான் இந்த வழியாக சென்றேன், அவ்வளவுதான். ஆனால் காவலர்கள் அவனை நம்பவில்லை. தயவு செய்து என்னை விடுங்கள். சந்தேகத்தில் பிடிபட்ட ஏழை இளைஞன் மன்னர் முன் நிறுத்தப்பட்டார். அப்பொழுது அரண்மனை அதிகாரி அங்கு வந்து, மன்னா, திருடப்பட்ட நகைகள் அவன் பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மன்னர் அரண்மனை அதிகாரியின் வாக்குமூலத்தினை ஏற்று, அரண்மனை அதிகாரியே சாட்சியாக இருக்கும் பொழுது வேறு எந்த விசாரணையும் தேவையில்லை. அப்பொழுது குறுக்கிட்ட தெனாலிராமன், மன்னா, இந்த இளைஞன் திருடி இருக்க மாட்டான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை நான் விசாரிக்கலாமா? தெனாலிராமன் காரணமில்லாமல் எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்று உணர்ந்த மன்னர் விசாரிக்க அனுமதி வழங்கினார். விசாரணை நடத்த ஒரு சிறிய அறை வேண்டும் என்று கோரினார் தெனாலிராமன். மன்னரும் இசைவு தெரிவித்தார். மறுநாள் காலை தெனாலிராமன் ஒரு விளக்குடன் அரண்மனைக்கு வந்தார். மன்னா, இது ஒரு அதிசய விளக்கு. இந்த விளக்கின் மீது கை வைத்து பேசினால் பொய் என்றால் விளக்கு எரியும். அறைக்குள் ஒவ்வொருவராக சென்று விளக்கினை தொட்டு, நான் திருடவில்லை என்று சொல்ல வேண்டும். தெனாலிராமன் கூறியவாறு அனைவரும் அறைக்குள் சென்று விளக்கினை தொட்டு, நான் திருடவில்லை என்று சொன்னார்கள். நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, நான் திருடவில்லை, நான் திருடவில்லை. ராமா, விளக்கில் எண்ணெய் இல்லையா? யார் தொட்டும் ஒளிரவில்லை. தெனாலிராமனை பார்த்து அனைவரும் கேலி கிண்டல் செய்தனர். இறுதியில் தெனாலிராமன் பேச ஆரம்பித்தார். சிரிப்பலை முடிந்ததா? கொஞ்சம் அனைவரும் கையை நீட்டுங்கள், பார்ப்போம். ஐயா அதிகாரி, நீங்கள் கொஞ்சம் காட்டுங்கள். மன்னரே, தாங்கள் தீர்ப்பு சொல்லும் நேரம் வந்துவிட்டது. விளக்கு ஒன்னும் மந்திர விளக்கு கிடையாது. அனைவரையும் நம்ப வைக்க பொய் சொன்னேன். சாதாரண விளக்கின் மீது கருப்பு மை தூவி வைத்தேன். அனைவரும் அதை தொட்டார்கள். அவர்களின் கைகளில் கருப்பு மை. ஆனால் நம்ம அதிகாரி சாதுரியமாக தொடாமல் வந்தார். இப்பொழுது மாட்டிக்கொண்டார். அதிகாரி குற்றத்தை ஒத்துக்கொண்டார். மன்னர் காவலர்களை அழைத்து அவரை சிறைப்படுத்த சொன்னார். இறுதியாக மன்னர் தெனாலிராமனின் புத்தி கூர்மையை பாராட்டினார். ஏழை இளைஞனுக்கு பரிசு பொருள் வழங்கினார்.